பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். மற்றும் இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு போதகர் அவர்களுக்கும் அவருடைய மனைவி மற்றும் சகோதரி விமலா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலா இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார். இந்த இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார் அப்படின்ற காரியம் இன்னைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் எப்படி இருக்குதுன்னா பண்டிகை நாள் மாதிரி தான் இருக்குது. இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார். ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்ததினுடைய நோக்கம் திட்டம் ஒன்று இருக்கு. நோக்கம் திட்டம் ஒன்று இருக்கு. அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்தவம் மதம் அல்ல. கிறிஸ்தவம் கொஞ்சம் பேசணும் நீங்க. ஆமா, நான் கொஞ்சம் எல்லாருக்கும் கேள்வி கேட்டு பழக்கமாகி போச்சுங்களா? இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரியா? கிறிஸ்தவம் கேக்குதுங்களா? லாஸ்ட்ல கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவம் மாற்றம். கிறிஸ்தவம் என்பது என்ன? மாற்றம். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். இந்த உலகம் என்ன சாட்சி கொடுக்கணும்? கிறிஸ்து அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ நம்மிலிருந்து யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவ பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவின் அடிச்சுவடுல இருக்குதா? இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கணும், சரியா? இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். சரி, தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே மரிக்க வைத்ததும் இந்த பூமியிலே உயிரோடு கூட எழுப்பினதற்கும் என்ன மூல காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். புரிஞ்சுதுங்களா? அந்த வசனம் புரிஞ்சுதுங்களா? தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், விளங்கிட்டீங்களா? தேவனுடைய அன்பை விளங்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டோமா? புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமா வந்து உட்கார்றோம். புரியலன்னு வச்சுங்களேன், எப்பவுமே மூஞ்சி ஒரு மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்போ எந்த அடிப்படையில நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அடிப்படையில தான் விடுதலை. புரியுதுங்களா? எந்த அடிப்படையில நாம் சத்தியத்தை விளங்கி கொள்ளுகிறோமோ அந்த அடிப்படையில விடுதலை. இன்றைக்கு தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அதன்றதை இன்னைக்கு நம்ம விளங்கி போறோம். ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாய் தேவனுடைய அன்பு என்ன என்பதை நமக்கு என்ன பண்ண போறாரு சொல்லுங்க? விளக்கி காண்பிக்க போகிறார். புரியுதுங்களா? விளக்கி காண்பிக்க போகிறார். சரி, இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வாசிக்கும் போது பொறுமையா வாசிங்க, மற்றவங்க கூர்ந்து கொஞ்சம் கவனிங்க. எபேசியர் 1, 18, 19. தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், நமக்கு உண்டான நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். இன்னதென்றும் முதல்ல ஒரு வார்த்தை வந்தது இன்னதென்றும், மறுபடியும் ஒரு வார்த்தை வந்திருக்குது இன்னதென்றும்.
தாம் ஆ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி ம், அவரிடத்தில் நடப்பித்த கவனிச்சிங்களா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கொடுக்க வேண்டும் என்று வசனம் புரிஞ்சுதுங்களா? 100 முறை வாசலாம் இந்த வசனம் புரியாது. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர் 14 புத்தகத்தை எழுதினார். இந்த 14 புத்தகத்துல அதிகப்படியான அடுக்கு வார்த்தைகளை, எப்படிங்க, அதிகப்படியான அடுக்கு வார்த்தைகளை, தேவனை வர்ணிக்கும் வர்ணனை உள்ள வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்தின வசனம் எதுனா இந்த வசனம் தான். இந்த வசனம் தான். இந்த 14 புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா இந்த 2 வசனத்துல முழு உலகத்தையும், ஒரு விசுவாசியினுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் இந்த ஒரு வசனம், இந்த 2 வசனத்துல வச்சுட்டார். அதனால இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் பொறுமையா நிறைய முறை படிங்க. இப்போ இந்த வசனத்துல என்ன இருக்குதுன்றத, அந்த கண்டென்ட், அந்த கருவை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அந்த கரு என்னன்னா, இங்க அழைப்பின் நம்பிக்கையை பத்தி பேசுறார். அழைப்பின் நம்பிக்கை, நம்முடைய அழைப்பின் நம்பிக்கையை உறுதியாக்கும்படி. இப்போ நம்மலாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் இந்த உலகத்துல சொல்லுங்க? எல்லாரும் வேற வேற இதுல இருந்தோம் இல்லைங்களா? இந்துக்களா இருந்தோம், கிறிஸ்தவர்களா இருந்தோம், ஆனா சத்தியம் அறியாத கிறிஸ்தவர்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு தேவன் இந்த பகுதியில் ஒரு சபையை உருவாக்கி, ஒரு மேய்ப்பனை உருவாக்கி உங்களை எல்லாரும் என்ன பண்ணி இருக்கிறாரு? அழைத்து இருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அழைப்புக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை என்னன்னு சொல்றாருன்னா, சுதந்திரமாகிய மகிமையின் ஐஸ்வர்யமா. சுதந்திரமாகிய மகிமையின் ஐஸ்வர்யம் மைண்ட்ல வச்சுங்க. சுதந்திரமாகிய மகிமையின் ஐஸ்வர்யம் எது? உங்களை அழைத்த அழைப்புடைய நம்பிக்கை, உங்க அழைப்பின் நம்பிக்கை, சுதந்திரமாகிய மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இயேசுவை எழுப்பின தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. இயேசுவை மரிக்க வைத்தார். இயேசு என்ன பண்ணாரு? எழுப்பினார். பாத்தீங்களா? அந்த எழுப்பினதற்கு ஒரு வல்லமை இருக்குதான், தேவனுக்குள்ள இருந்து புறப்பட்ட ஒரு வல்லமை. அது எப்படிப்பட்ட வல்லமைனா, அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இயேசுவை எழுப்பி பலத்த சத்துவத்தின் வல்லமைய விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படி. என்ன சொல்றாருன்னா, இயேசுவை மரிக்க வைத்து அவர் உயிரோடு கூட எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தினுடைய வல்லமைய நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நமக்குள்ள இருந்து வெளிப்படணுமா? எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவை தேவன் இயேசுவை எப்படி எழுப்பினாரோ அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைய விசுவாசிக்கிற நமக்கு காண்பிக்கும்படியான மகா மேன்மையான மகத்துவம்ன்றார். புரிந்துங்களா? முடிச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயத்தை நம்ம அறியணும்னா, புரியணும்னா, விளங்கணும்னா நமக்கு என்ன கண்ணு வேணுமா? என்ன கண்ணு கேக்குறாங்க? பிரகாசமுள்ள மனக்கண்ணு. ஏன்னா மாம்ச கண்ணுல எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்புவோம். மாம்ச கண்ணுல எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்புவோம். ஆனா இந்த விஷயத்தை மாம்ச கண்ணால பார்க்க சொல்ல, மனக்கண்ணால பார்க்க சொல்ற. மனக்கண்ணால பார்க்க சொல்ற. இப்போ இந்த வசனத்தை உங்களுக்கு சுலபமா புரியுற மாதிரி சொல்றேன். சுலபமா புரியுற மாதிரி. அதாவது இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்தாராம். இந்த உலகத்துல கொடுத்து அந்த இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினாராம். இயேசுவோடு கூட தேவன் நடந்தார். இயேசுவோடு கூட தேவன் நடந்தார், இருந்தார். அதனால தான் இயேசு சொல்லுவாரு, நான் சுயமாய் ஒன்றும் சொல்லல, நான் சுயமாய் ஒன்றும் பேசல, நான் சுயமாய் ஒன்றும் செய்யல, பிதா எனக்கு கற்பித்ததை நான் என்ன பண்ணேன்? செஞ்சேன்வார். இயேசு எதையும் தன்னுடைய சுயத்தின் அடிப்படையில் செய்யல. தேவன் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் செஞ்சார். விளங்குதுங்களா? தேவன் என்ன சொன்னாரோ அதை செஞ்சார். இப்போ இந்த தேவனோடு கூட இயேசு என்ன பண்ணி இருக்கிறாரு?
நடந்திருக்கிறாரு. அவரிடத்துல என்னென்னலாம் நடப்பித்தாரோ அதையெல்லாம் உங்ககிட்ட நடப்பிக்க போறாராம். புரியுதுங்களா? அதையெல்லாம் என்ன பண்ண போறாராம்? உங்கள் மூலமாய் நடப்பிக்க போறது தான் மகா மேன்மையான வல்லமை. என்ன வல்லமை? சாதாரண வல்லமை கிடையாது. மகா மேன்மையான வல்லமைய விசுவாசிக்கிற நம்மிடத்துல காண்பிக்கும்படிக்கு அப்போ அவரை என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுப்பியிருக்கிறாரு. இத நம்ம மனக்கண்ணால பார்க்கணுன்றாரு. இதுதான் அழைப்பின் நம்பிக்கைன்றாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? குடும்பம் மாறணும், பிரச்சனை மாறணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், அதுக்காக சபைக்கு வரோம். தேவைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனா ஆதி முதற் கருத்து அல்லது ஆதி முதல் காரியம் என்னன்னா, தேவன் தம்முடைய குமாரனை போல உங்களை மாற்றணும்னு நினைக்கிறார். தேவன் உங்களை மாற்றணும்னு நினைக்கிறார். தேவைக்காக நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது, தேவனிடத்துல சேருகிற கிறிஸ்தவர்களா இருக்கணும். இயேசு அதுக்கு தான் வந்தார். இயேசு அதுக்காக தான் வந்தார். விளங்குதுங்களா? புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம போலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இல்ல, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு 7 விஷயத்தை சொன்னாங்க. அங்க கவனிச்சிங்களா? 7 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 7 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில வந்தா நம்ம தாங்க மாட்டோம். இந்த 7 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில வந்தா தாங்க மாட்டோம். இந்த 7 காரியத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில கொடுத்தாரு. படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில இந்த 7 காரியத்தை கொடுத்ததுனால இயேசு இந்த 7 உபாதைகளை ஏற்றுக்கொண்டாரு. ஏன் ஏற்றுக்கொண்டாருன்னா, உங்க மேலேயும் என் மேலேயும் அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. யாருக்கு? இயேசுவுக்கு நம்ம மேல அளவு கடந்த அன்பு, தேவனுக்கு அளவு கடந்த அன்பு. அதனால தான் அவரை காட்டிலும் இயேசுவை காட்டிலும் நம்ம மேல அன்பு அதிகமா வச்சுட்டாரு. இல்ல, நம்ம மேல அதிகமா வச்சுட்டாரு. இன்னைக்கெல்லாம் நம்மளாம் பெற்றோர்களா இருக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு கேர் எடுப்போம்ல? மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நம்ம பிள்ளைக்கு என்னவா கொடுப்போம் சொல்லுங்க? பெஸ்டா கொடுப்போம். ஆனா ஒஸ்ட கொடுத்தது யார் தெரியுமா? தேவன். அவருடைய பிள்ளைக்கு என்ன கொடுத்தாரு? எப்பா நீ என்ன பண்ண? இவர்களுக்காக மரிக்கணும். இது பாருங்க, இயேசுவும் ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட எப்பா கொஞ்ச நேரம் இந்த காரியத்துக்காக கொஞ்சம் நீ என்ன பண்ணு, பொறுமையா இரு, நீ இந்த காரியத்தை ஏத்துக்கோ, இந்த காரியத்தை செய்ய, பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? ஆமீன் செய்கிறேன் போறாங்களா? சொல்லுங்க. இல்ல. ஆனா இயேசு சொன்னாரு, இதோ வருகிறேன். ஆனா தான் ஒரு இடத்துல ரொம்ப அருமையா சொல்லுவாரு, அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இயேசுப்பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கு முன்னாடி இயேசுக்குள்ள ஒரு குட்டி சந்தோஷம் இருந்தது. என்ன இருந்தது? ஒரு குட்டி சந்தோஷம். என்ன தெரியுமா? பரலோகத்துல நான் மட்டும் ஒண்டியா இருக்கிறேன், என் கூட தம்பி வேணும், தங்கச்சிங்க வேணும். அந்த சந்தோஷத்துக்காக இந்த அவமானத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அந்த பரலோகத்துக்குரிய பாத்திரவான்களா நம்ம இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால. அவர் பரலோகத்தை விட்டு பூமியில இறங்கினதுனால பூமியில இருக்கக்கூடிய நம்ம பரலோகத்துல ஏறிட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். இதுதாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம். இதுதான் இயேசுவினுடைய அன்பு. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு, தேவ அன்புன்னு சொல்ற வாயில சொல்றது இல்ல. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 3:19. கெட்டாத அந்த அன்பை, என்னவா? அறிவு கெட்டாத அந்த அன்பை, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். என்னவாகணுமா? புரியுதுங்களா அந்த வசனம்? அறிவு கெட்டாத, நம்ம மூளைக்கு எட்டாத ஒரு அன்பு, அதை அறிந்து கொள்ளணும்னா நம்ம என்னவா மாறணுமா?
சொல்லுங்க, இப்ப வாசித்தீங்களே, வல்லவர் வல்லவர்களா மாறணுமா? தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். தேவ அன்புன்னு சொல்றது இல்லைங்க. அந்த தேவ அன்பு அறிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணுமா? அறிவு வேணும், வல்லவர்களா இருக்கணுமா. அப்போ நம்ம ஒரு விஷயத்துல இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவ அன்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்ல. புரியுதுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வார்த்தை தான். ஆனா அதை அறிந்து கொள்றதுக்கு நம்ம என்னவா மாறணுமா? வல்லவர்கள். அப்போ ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இதுல இருக்கு. தேவனுடைய அன்புல என்ன இருக்குது? ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷல் என்னன்றதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசுவை கொண்டு, இயேசுவை சகலத்தையும் ஒப்பு கொடுத்து, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுதல்ல தேவனுடைய அன்பு இருக்குது. அதை விளங்க பண்ணினார் இருக்கு. அது எப்படிப்பட்ட அன்புன்றத ஒரு 3 காரியத்தை சுருக்கமா உங்க மத்தியில வைக்க போறேன். ரொம்பலாம் இல்லை. எவ்வளோ சொல்லுங்க? 3 காரியம். ஆளை பார்த்தா பயங்கரமாகிறாரு, இன்னைக்கு வச்சு செஞ்சிருவார் போல இருக்குது. இன்னைக்கு வேற நல்ல நாள், வீட்டுக்கு போனா 4 பேர் வருவாங்க போவாங்க, போயிடலாம். சரியா? போயிடலாம். நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க, கரெக்ட் டைமுக்கு கன்று மாதிரி முடிச்சிருவேன். இப்பெல்லாம் இதெல்லாம் சொன்னா தான் ஜனங்க நல்லா கேட்குறாங்க. இல்லைன்னு வச்சுங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்க ஃப்ரீயா என்ன பண்ணலாம்? செய்தியை கேட்கலாம். டைமுக்கு என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க, முடிச்சிருவோம். ஆமா, முடிச்சவங்க சொல்லுங்களா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நம்ம ஜனங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ள போலாம். 3 காரியம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல்ல தேவனுடைய அன்பு விளங்கும்னு சொல்லி இருக்குது. எப்படி தேவனுடைய அன்பு விளங்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். முதலாவது காரியம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 22:37. அக்கிரமக்காரரின் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள், இயேசு சொல்றாரு, என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இயேசு. என்ன பண்ணாரு? சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அக்கிரமக்காரரில் ஒருவராக நான் எண்ணப்படணும் அப்படின்னு எழுதி இருக்குது. எழுதி இருக்கிற பிரகாரம் நான் என்னவா மாறணும்? சொல்லுங்க. அக்கிரமக்காரனா மாறணும். இயேசு என்னவா மாறணும்? அக்கிரமக்காரராய் மாறணும். எழுதி இருக்குது. தேவன் என்ன பண்ணிட்டாராம்? தம்பி, நீ என்னவா மாறணும்? அக்கிரமக்காரனா மாறணும். முடியுமா? உங்க பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லுவீங்களா, நீங்க கொலைகாரனா மாறணும், நீ கொலை கைதியாய் மாறணும், ஜனங்கள்லாம் உன்னை போட்டு அடிச்சு கொல்லுற மாதிரி நீ மாறணும்னு சொல்லுவீங்களா? தேவன் சொன்னார். தன்னுடைய பிள்ளையை பார்த்து என்ன சொன்னாரு? அக்கிரமக்காரரில் ஒருவராக நீ எண்ணப்படணும் சொல்லிட்டார். ஆக்சுவலா அக்கிரமக்காரர் யாரு? ரோமர் 5:6. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக? இப்ப இந்த அக்கிரமக்காரர் யாரு? சொல்லுங்க. பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அக்கிரமக்காரர் யாரு? நம்ம தான். நெஞ்ச நிமித்தி சொல்லலாம், நாங்க தான் அக்கிரமக்காரர், நம்ம தான் அக்கிரமக்காரர். ஆனா இந்த அக்கிரமக்காரரா யார மாறணும்னு தேவன் சொல்லிட்டாரு? இயேசுவை மாறணும்னு சொல்லிட்டாரு. இப்ப காரியம் என்னன்னா, தேவன் நீதியுள்ள தேவன். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நீதியுள்ள தேவன். இந்த நீதியுள்ள தேவன் தன்னுடைய குமாரனை அக்கிரமக்காரனாக நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே அக்கிரமக்காரர் நம்ம தான், மனுக்குலந்தான் அக்கிரமக்காரன். ஆக்சுவலா இந்த அக்கிரமக்காரன் அப்படின்னா என்னன்றது விளக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய வார்த்தைகள் நம்ம கேள்விப்படுறோம், ஆனா வார்த்தையின் ஆழங்கள் நம்மளுக்கு என்ன பண்றது
தெரியுது இல்லை, அதான் பிரச்சனை. வேத பாடம்ன்றது என்னன்னா வார்த்தையின் அர்த்தத்தை வியாக்கியானம் பண்றது தான், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அக்கிரமக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவத்துக்கு உள்ளானவன் அர்த்தம். பாவத்துக்கு உள்ளானவன், அதாவது பாவம் அவனிலிருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்கவும் முடியாது. நகையும் சதையுமா இருக்கிறன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நகையும் சதையும்னா இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியுமா? கஷ்டம். அந்த மாதிரி பாவமும் அக்கிரமமும் ஒன்றாய் இணைஞ்சிருக்கும், இதை பிரிக்க முடியாது. இப்ப காரியம் என்னன்னா, பாவம் என்றால் என்ன சொல்லுங்க? எதெல்லாம் பாவம்? பாவம்னா என்னன்னு தெரியாதா? ஐயோ பாவம், சொல்லுங்க. பாவம்னா என்ன என்றால் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. டிவி பார்க்கறது, அப்புறம் செல்லு பார்க்கறது, வெரி குட். மொபைல் பார்க்கறது வேற, சொல்லுங்க. கோவப்படுறது வேற, மதுபான வஸ்துக்களை பயன்படுத்துறது, புரியுதுங்களா? இதெல்லாம் என்னது? பாவம். கோவப்படுறது, எரிச்சல் ஆகுறது, மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, வேற வேற காரியத்தை பேசுறது, இதெல்லாம் என்னது சொல்லுங்க? பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இந்த மரணம் யார் மூலமா வந்தது? நம்மளாம் இன்னசென்ட், நம்மளா கனியை பிரிச்சு சாப்பிட்டோம். ஒரு மனுஷனால பாவம் வந்தது. என்ன பண்ணாரு? கனிய சாப்பிட்டார். இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோமே பாவம்னு, அதெல்லாம் ஆதாம் செஞ்சாரா? மொபைல் பார்த்தாரா? கோவப்பட்டாரா? அப்ப புரிஞ்சுங்க, பாவம் என்றால் அர்த்தம் வேறு, ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படியாமை. பாவம்னா என்ன? இந்த பாவம் கிரியை செய்து பாருங்க. பாவம் என்ற ஒரு வார்த்தை கிரியை செய்தல, கீழ்ப்படியாமைன்னு, இதுக்கு பேர் தான் அக்கிரமம். இதுக்கு பேர் தான் அக்கிரமம். ஆனாதான் ஏசாயா 53 ரொம்ப அருமையா சொல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம், பாவத்தின் கிரியை அக்கிரமம். புரியுதுங்களா? பாவத்தின் கிரியை அக்கிரமம். இதை தான் யார் செஞ்சா? ஆதாம் செஞ்சாரு. ஆதாம் செஞ்சதுனால ஆதாம் மூலமாய் வந்த மனு குலத்துக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இந்த அக்கிரமம் வந்துருச்சு, கீழ்ப்படியாமை. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கீழ்ப்படியாமைக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? என்னது? மரண தண்டனை. கீழ்ப்படியாமைக்குரிய தண்டனை என்ன? மரண தண்டனை. நம்ம கீழ்ப்படுகிறோமா? அப்போ எவ்வளோ சுலபமா இந்த சறுக்கு மரம்லாம் பார்த்துக்கிறீங்களா? வெளியில் வச்சிருப்பான் பாருங்க, மேலே உட்காந்தா சல்லுன்னு வந்துடுவார். அந்த மாதிரி மரணத்துக்கு போற பாவிகளா நீங்களும் நானும் என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஏன்னா நம்ம தான் கீழ்ப்படியாம. ரொம்ப சுலபமா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு வருவான் சொல்லுங்க? அதுக்கு பேர் என்னது? கீழ்ப்படியாம. கூட்டங்களை கலந்துக்கன்னா வேலை இருக்குது பாஸ்டர். ஆமா, அதுதான் தெரியல. ஏன் பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேக்குதுங்களா? சூப்பர், சந்தோஷம், கர்த்தருக்கு நன்றி. இப்போ கீழ்ப்படியாமைன்றது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது? சர்வ சாதாரணமா இருக்குது. அந்த சர்வ சாதாரணமான பாவத்தினுடைய விளைவு மரணம், மரண தண்டனை. இதுக்கு பேர் தான் அக்கிரமம். தேவன் கிரமத்தை உருவாக்கினார். சகலமும் ஒழுங்கும் கிரமமா நடக்கணும்னாரு. அந்த கிரமம் சாத்தான் மூலமாக அக்கிரமமா மாறிடுச்சு. ஒழுக்கம் ஒழுங்கினம். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு இந்த அக்கிரமம் உள்ள ஒரு மனுஷன் தேவனுக்கும் அவனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு தெரியுமா? ஒரு அக்கிரமக்காரனை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அக்கிரமக்காரரை தேவன் எப்படி பார்க்கிறாரு? சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 5:5. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். நிலை நிற்க மாட்டார். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். என்னவா படிங்க சிஸ்டர்? வெறுக்கிறீர். அப்போ அக்கிரமக்காரரை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? அன்பு செலுத்த மாட்டாரு, மாறாக வெறுக்கிறாரு. அக்கிரமக்காரர் என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு.
இப்போ இயேசுன்ற ஒருத்தர் அக்கிரமக்காரரா மாறலன்னா நீங்களும் நானும் என்ன யாரால வெறுக்கப்பட்டவர்களா இருப்போம்? தேவனால வெறுக்கப்பட்டவர்கள். வெறுக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? இந்த அக்கிரமக்காரராக யார் மாறணும்? யார் மாற சொல்லி இருக்காரு? இயேசு. இந்த அக்கிரமக்காரராக யாரை மாற சொல்லி இருக்கிறாரு? இயேசுவை மாற சொல்லி என்ன பண்ணிட்டாரு? எழுதி வச்சிட்டார். அப்போ தேவன் வெறுக்கிற ஒரு நபர் யாரு சொல்லுங்க? அக்கிரமக்காரர். சரியா? விளங்கிச்சா? புரிஞ்சுச்சுங்களா? இன்னொரு அக்கிரமக்காரர் இதோட முடியல. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை, நல்ல கவனிங்க, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? அக்கிரமக்காரரை எதுக்கு வச்சிருக்கிறாராம்? ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு செய்யறதுக்காக வச்சிருக்கிறாராம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அக்கிரமக்காரரை தேவன் வெறுக்கிறார், அக்கிரமக்காரரை ஆக்கினை தீர்ப்புக்குன்னு வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? விளங்குச்சிங்களா? கடைசியில புரிஞ்சுதுங்களா? அக்கிரமக்காரரை தேவன் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அக்கிரமக்காரரை எதுக்குன்னு வச்சிருக்கிறாரு? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி நியாய தீர்ப்புக்கு வச்சிருக்கிறாரு. மாத்திரமல்ல, சங்கீதம் 101:8. சங்கீதம் 101:8. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி, எங்க? கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். எப்ப சங்கரிக்கிறாராம்? 2 விஷயத்தை சொல்றாரு. அக்கிரமக்காரனுக்கு கர்த்தருடைய நகரத்துல என்ன கிடையாது? என்ட்ரி கிடையாது. கர்த்தருடைய நகரம் எது? பரலோகத்துக்கு இப்போ அக்கிரமக்காரன் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. 2வது, அவனை சங்கரிப்பாராம். எப்போ சங்கரிப்பாராம்? அதிகாலை. உண்மையை சொல்லணும்னா தூங்கி எழுந்திருச்ச உடனே நம்மளை போட்டு தள்ள வேண்டியதுதான். புரியுதா? தூங்கி எழுந்த உடனே முடிஞ்சது ஜோலி. அதுக்கு பாத்திரவான்கள் நம்ப. ஆனா காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்குதான். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்குது. இப்போ மரணம் கிருபையாக மாறப்பட்டது. அதனாலதான் காலையில எழுந்துச்சு, ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் இல்ல, காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்றவங்க நிறைய பேர். புரிந்து கொள்ளுங்கள், இந்த காலை நேரம் உன்னுடைய ஜீவன் போக வேண்டிய நேரம். கிருபைனால நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆகையால் விடியலை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புரியுதுங்களா? அப்ப அக்கிரமக்காரன் தேவன் வெறுக்கிறார். தேவன் என்ன பண்றாரு? ஆக்கினை தீர்ப்புக்கு நியாய தீர்ப்புக்கு வச்சிருக்கிறார். மாத்திரமல்ல, அக்கிரமக்காரன் பரலோகத்துக்கு வர்றது இல்ல. அக்கிரமக்காரரை எப்போ சங்கரிக்கிறாராம்? அதிகாலையில் சங்கரிக்கிறார். சங்கீதம் 37:38. சங்கீதம் 37:38. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அவ்வளவுதாங்க. அக்கிரமக்காரர் ஏகமா என்ன பண்ணுவாங்களாம்? அழிக்கப்படுவாங்களாம். இந்த அழிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தைய நீங்க ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல எடுத்தீங்கன்னா உருக்குலைந்து போவார்கள், நிர்மூலம் ஆவார்கள் அப்படின்னு வருது. அக்கிரமக்காரர்கள் என்ன ஆவாங்களாம்? நிர்மூலம் ஆகுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது அவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புரியுதுங்களா இந்த விஷயம்? தேவனுடைய அன்பு புரியுதுங்களா? நீங்களும் நானும் தேவனால் வெறுக்கப்பட வேண்டியவர்கள், ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான்கள், நம்ம சங்கரிப்புக்கு பாத்திரவான்கள், அழிவுக்கு பாத்திரவான்கள், பரலோகத்துக்கு போக கூடாதுன்ற அந்த பாத்திரத்தை உடையவர்கள். மாத்திரமல்ல, நாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா தேவன் சொல்லிட்டாரு, எப்பா இந்த அக்கிரமம் என் கண்ணு முன்னாடி இப்படி இருக்கு, என் பிள்ளைகளுக்கு இது வேண்டாம், நீ ஏத்துக்கோ. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட வேண்டும் என்று என்ன பண்ணிட்டாரு? எழுதி வச்சிட்டாரு.
இயேசு சொல்றாரு, அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன பண்ணணும்னு எழுதியிருக்குது, அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன், நான் அக்கிரமக்காரனா மாறப்போறேன். எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் பாருங்களேன், தேவனுடைய அன்பு பாருங்களேன். நான் நிறைய நேரத்தில் நினைப்பேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, இந்த சத்தியத்தை எல்லாம் அறியும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒன்றுக்குமே உதவாதவங்க, நோ யூஸ் அட் ஆல், பயன்படுத்தவே முடியாத நபர்கள் நம்ப. வேதம் சொல்லுகிறது மண் என்று அவர் எண்ணுகிறார். இந்த மண்ணுக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்திருக்கிறாருங்க, தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய தேவ அன்பு பாருங்க. தேவ அன்பு தேவ அன்பு சொன்னா போதாது, அதை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாக மாறணும். வல்லவர்களா மாறிட்டீங்களா? முதல் பாயிண்ட்ல எவ்வளோனா, இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அக்கிரமக்காரராய் மாறினார். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இயேசு நின்னார். முதல் காரியம். அப்போ தேவனுடைய அன்பு இயேசுவினுடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் எப்படி வெளிப்பட்டதுன்னா, நீங்களும் நானும் அக்கிரமக்காரர், இயேசு அக்கிரமக்காரராய் மாறி நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார், நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஈஸ்டருக்கு நிறைய பிளானிங்கோட உட்காந்துருக்கிறோம். எப்போ முடியும், எப்போ போவோம், நெக்ஸ்ட் என்ன பிளானிங்கு, எல்லாம் சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு அந்த சந்தோஷத்தோட இந்த சந்தோஷத்தை சேர்த்துக்குங்க. நான் அக்கிரமக்காரன், ஆனால் இயேசு என்னுடைய அக்கிரமத்தை எடுத்துக்கொண்டார், என்னை அவருடைய மகனாக மாற்றிவிட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. முதல் காரியம் முடிந்தது. இரண்டாவது காரியம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 40-41. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. இப்போ முதல்ல பார்த்தோம், இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் தேவனுடைய அன்பு எப்படி விளங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம், இயேசு நமக்காக என்னவா மாறினாரு? அக்கிரமக்காரரா மாறினாருன்றதை விட தேவன் அவரை அக்கிரமக்காரனாக மாற்றினார். தேவ அன்பு விளங்குச்சா? தேவ அன்பு புரிஞ்சுச்சா? நம்ம தான் அக்கிரமக்காரர், ஆனா அக்கிரமக்காரர் ஒருவராக யார் எண்ணப்பட்டார்? இயேசு எண்ணப்பட்டார். விளங்குதா? இரண்டாவது காரியம் என்னவென்றால், எழுதி கொள்ளுங்கள், இயேசு உதவியற்று கோபாக்கினையின் பாத்திரரானார். இயேசு உதவியற்று கோபாக்கினையின் பாத்திரரானார். இது இரண்டாவது காரியம். என்னன்னா, இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, எனக்காக விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் கேட்டார் அவரு? 1 மணி நேரம். நல்லா கவனிங்க. ஜெபத்தை கேட்கிறவர் இயேசு யாரு? ஜெபத்தை கேட்கிறவர். இப்ப ஜெப உதவி கேட்கிறாரு. ஜெபத்தை கேட்கிறவர் இப்ப என்ன உதவி கேட்கிறாரு? ஜெப உதவி கேட்கிறார். எப்பா எனக்காக 1 hour என்ன பண்ண? ஜெபம் பண்ணுன்னாரு. பண்ணாங்களா? சொல்லுங்க. அதனால தான் 12 பேரையும் கூட்டு போல, அவருக்கு பிடித்த 3 பேரை மாத்திரம் தான் கூட்டு போனார். உற்ற நண்பர், ரொம்ப கரிசனையா இருக்கிறவங்க. அவர் டிசைட் பண்ணாரு, 12 பேரை காட்டிலும் இந்த 3 பேரு ரொம்ப கரிசனையானவங்க. நான் சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க எனக்காக? சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைச்சாரு. கடைசியில் என்ன ஆச்சு? ஜெபம் பண்ணல. உதவி அற்றவராய் இயேசு அங்க ஆனார். உதவி அற்றவர். நிறைய நேரத்தில் நம்மளுக்கும் அப்படி ஆகும். நிறைய நேரத்தில் ஆகும். ஜெபம் பண்ணிக்கங்க, ஜெபிச்சுக்குங்க. யாராவது இவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? ரொம்ப ட்ரஸ்டியான பீப்புள், ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவங்க, ரொம்ப அன்புக்கு உரியவங்க, ரொம்ப பாசத்துக்கு உரியவங்க. கேட்போம், உதவி கிடைக்காது. உதவி கிடைக்காது. ஆனா இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு அவரே நம்மோடு கூட வந்துட்டார்.
அவரே என்ன பண்ணிட்டாரு? நமக்குள்ள வந்துட்டார். இங்க இயேசு கேட்கிறார், எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க கூடாதான்னு கேட்கும்போது அங்க ஜபம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால தான் தாவீது முன்னாடியே எழுதிட்டார். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆமென். ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும், எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும், கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? ஏன் தூரமா இருக்கிறீர்? ஏன் தெரியுமா? அது வரைக்கும் இயேசு பண்ண எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைச்சது. இயேசு பண்ண எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைச்சது. கெத்செமனேல மாத்திரம் ஒரு வித்தியாசம். அங்க போய் அவர் ஜபிக்கிறாரு. அந்த ஜபத்தை என்னன்னு பார்க்கலாம் தொடர்ந்து. ஆனா அவருக்கு ஜப உதவி தேவைப்பட்டுச்சு. இயேசுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அடிஷனலா சொல்லுங்க. ஆமா, ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது ஏன் வாயை திறங்கன்னு சொல்றேன்னா, நீங்க வாயை திறந்தா தான் வெளியில இருக்கிறது உள்ள போகும். ஹலோ, கொசு இல்ல, வார்த்தை. நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் இந்த சத்தியத்தை கேட்கிறேன் அப்படின்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? வாயை திறந்து ஆமென்னு சொல்லணும். ரபிமார்கள் சத்தியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது வார்த்தைக்கு வார்த்தை ஆமென்னு சொல்லணும்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மெசேஜ் என்ன பண்ணிடுவாங்க? ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கண்டிஷன் பண்ணி செய்வாங்க. ஏன்னா இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாழ்க்கை, உன் வாழ்க்கை செழிப்பாகிற வார்த்தை. ஆகையால் அதை உற்சாகமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு சொல்லுங்க பிரயோஜனப்படலையா? இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ இயேசு ஜெப உதவி கேட்கிறாரு, ஆனா ஜெப உதவி கிடைக்கல. உதவி அற்றவராய் கோபாக்கினையின் பாத்திரர் ஆனார். இப்போ அந்த வசனத்துல கொஞ்சம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். 41வது வசனம் வாசிங்க மறுபடியும். 22:41. அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய், என்னவா? கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அங்க ஜெபிக்கிறார். ஓகேவா? இப்போ ஒரு கேள்வி, அது என்ன கல்லேறி தூரம்? கல்ல தூக்கி போட்டு அது எங்க போய் விழுதோ அங்க இயேசு என்ன பண்ணாரு? போய் ஜெபம் பண்ணார். ஏன் கல்ல தூக்கி போட்டு போய் அங்க போய் ஜெபம் பண்ணாரு? என்ன ட்ரெண்ட் இது? என்ன தியரி இது? புரியுதுங்களா? விளங்குதா? கல்லெறி தூரம்னு வேதத்துல என்ட்ரியா இருக்கு. அப்போ அந்த இடம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து மேல வந்த ஆக்கினை தீர்ப்பு என்னதுன்றதை புரிஞ்சுக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய கிருபையினாலே அந்த இடத்திற்கு நாங்கள் போனோம். கர்த்தர் எங்களை கொண்டு போனார். இது எங்க இருக்குதுன்றதை நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல அந்த இடத்துக்கு பேரு 2 பேர் இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன பேர் இருக்கு? 2 பேர். அதாவது இடது பக்கம் மௌரியா மலை, தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு மலை. வலது பக்கம் ஒலிவ மலை. என்ன மலை? ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலைக்கு மேல என்ன இருந்தது தெரியுமா? கெத்செமனே. என்ன இருந்தது? கெத்செமனே தோட்டம் இருந்தது. அங்க ஒலிவ காய்களை அவர்கள் வைத்து அதை பிழிந்து அதுல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க. இப்ப நல்லா கவனிங்க. வலது பக்கம் ஒலிவமலை கெத்செமனே, இடது பக்கம் தேவாலயம் இருக்கக்கூடிய தேவமலை. இதுக்கு இடையில ஒரு இடம் இருக்கு பாருங்க, ஒரு குழி. இதுக்கு பேர் தான் கெத்ரோன் பள்ளத்தாக்குன்னு பேரு. என்ன பேரு? கெத்ரோன் பள்ளத்தாக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்னோன் பள்ளத்தாக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கெத்ரோன் ஆற்றங்கரைன்னு சொல்லுவாங்க. ஏன் ஆற்றங்கரைன்னு சொல்றாங்கன்னா, தேவாலயத்துல பலி கொடுக்கறதும் தேவாலயத்தை சுத்தம் பண்றதும் அந்த அசுத்தமுள்ள தண்ணி எல்லாமே மலையில இருந்து எங்க ஓடி வரும்? இந்த பள்ளத்தாக்குல ஓடி வரும். அதனால அதுக்கு பேரு கெத்ரோன் ஆற்றங்கரைன்னு பேரு. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஊர்ல கூவாறு. புரியுதா? விளங்குதா? என்ன ஆறு? ஆமா, நல்ல வாசனையா இருக்கும்ல. ஆமா, நம்மளாம் புண்ணியம் செஞ்சவங்க. இப்போ
அந்த மலையிலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தமான தண்ணீர் தேங்குகிற இடம் கெத்ரோன் ஆற்றங்கரை. என்ன பேரு? கெத்ரோன் ஆற்றங்கரை. இன்னொரு பேரு இன்னோன் பள்ளத்தாக்கு. இன்னோன் பள்ளத்தாக்கு. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது. என்னன்னா, இந்த இடம் நான் முன்னாடி சொன்னேன், மலைக்கு மேல என்ன இருந்தது? கெத்செமனே இருந்தது. கெத்செமனேல இருக்கக்கூடிய அந்த அங்க என்ன வேலை பண்றாங்க? கெத்செமனேல ஒலிவ காய்களை போட்டு ஆக்சுவலா கெத்ஷெமெனு அப்படின்னு சொல்லுவாங்க. கெத் என்றால் எண்ணெய், ஷெமெனு என்றால் பிழிந்து எடுக்கும் ஆலைன்னு அர்த்தம். என்னதுங்க? எண்ணெய் பிழிந்தெடுக்கும் ஆலை. புரியுதுங்களா? அதனால தான் ஆயில் கெத்ஷெமெனு அப்படின்னு மூல மொழியில சொல்லுவாங்க. ஆயில் கெத்ஷெமெனு. இப்போ அந்த கெத்செமனேல பிழிந்து எடுக்கிறாங்க. இஸ்ரவேலர்களுக்கு நம்ம ஊர்ல கேஸ் இல்லைன்னா பிழைக்க முடியாது. ஹலோ, அனுபவிச்சிங்களா? ஆமா, ஆமென். புரியுதா? கேஸ் இல்லைன்னா ஆமா, எல்லாம் 2 ரூபாய் இட்லி எல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? 5 இட்லி எல்லாம் 10 ரூபாய் எல்லாம் மாறிடுச்சு. ஏன்? கேஸ் இல்லைன்னா வாழ்வாதாரம் காலி. அந்த மாதிரி யூதர்களுக்கு ஒலிவ எண்ணெய் இல்லைன்னா வாழ்வாதாரம் காலி. ஒலிவ எண்ணெய் இல்லைன்னா வாழ்வாதாரம். ஏன்னா சமையலுக்கு ஒலிவ எண்ணெய், மருத்துவத்திற்கு ஒலிவ எண்ணெய், தேவனுடைய காரியங்களுக்கு ஒலிவ எண்ணெய். இது மூன்றுத்துக்கும் ஒலிவ எண்ணெய் இருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்றி போன ஒண்ணு இந்த ஒலிவ எண்ணெய். அதனால அந்த ஆலை, இந்த கெத்ஷெமெனு என்ன ஆகும்னா, என்ன ஆகிட்டே இருக்கும்? ரன் ஆகிட்டே இருக்கும், நிற்காது, கொடன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், டே நைட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த எந்திர கல் இருக்குது பாருங்க, அது என்ன ஆயிடுன்னா சீக்கிரமா தேஞ்சிரும். சீக்கிரமா தேஞ்சிரும். ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, ஒரு வாரத்துல 14 கற்கள் மாத்துவாங்களாம். எவ்வளோ? 14 கல்லை மாத்துவாங்களாம். அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டு இருக்காங்க? தேய்மானம் ஆகுது. இந்த தேய்மானமான கற்களை எடுத்து எங்க போடுவாங்கன்னா, இந்த ஒலிவ மலையில இருந்து கீழே போடுவாங்க. அதனால தான் அதுக்கு இன்னோன் பள்ளத்தாக்குன்னு பேரு. என்னது? ஒலிவ மலை, அந்த ஒலிவ காய்களை அரிக்கின்ற அந்த எந்திர கல்லை எங்க போடுவாங்க? பள்ளத்தாக்குல போடுவாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவாலயத்திலிருந்து வரக்கூடிய அசுத்தம் கெத்ரோன் ஆற்றங்கரை, ஒலிவ மலையிலிருந்து போடக்கூடிய எந்திர கல் வைக்கிற இடம் இன்னொன் பள்ளத்தாக்கு. இதுதான் கல் ஏரி தூரம். புரிஞ்சுதுங்களா? மேல இருந்து கல் எரியப்பட்ட அவ்வளவு தூரம். அப்ப இயேசு என்ன பண்ணி இருக்கிறாரு? மலையில இருந்து கீழே இறங்கி வந்து இந்த கல்லு விழுந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணிக்கிறாரு பிதாவை நோக்கி. இப்போ ஒரு கேள்வி, ஏன் மேலேயே பண்ண வேண்டியது தானே ஜெபம்? ஏன் கீழே இறங்கி வரணும்? சொல்லுங்க, கேள்வி வருதா? வருதுங்களா? ஏன் மேலே பண்ண வேண்டியது தானேங்க, நல்லா காத்தோட்டமா இருக்குது, ஏன் ஆண்டவர் கீழே இறங்கி வந்தாரு? அப்பனா அந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்தை தேவன் தண்டனை கொடுக்கும் இடம்னு பேரு. அந்த இடத்துக்கு பேர் என்ன? இன்னோன். அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, இயேசு நிறைய இடத்துல சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். அங்கு புழு என்ன ஆகுமா? அக்கினி அவியாமலும் புழு என்ன சாகாமலும் இருக்கும்னு சொல்லுவாரு. அக்கினி அவியாதான், புழு சாகாதான். ஏன்னா இங்க பலி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த பலி கொடுக்கும் போது அந்த உறுப்புகளை எங்க தான் போடுவாங்க? இந்த கெத்ரோன் ஆற்றங்கரையில தான் போடுவாங்க. ஒருத்தன் தேவனுக்கு விரோதமான குற்றம் செஞ்சிட்டா யூதர்கள் மத்தியில தூக்கி போயிட்டு தூக்கு போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? யூதர்களுடைய மரபு என்ன? நிறைய இடத்துல வாசிக்கிறோமா பைபிள்ல? கல்லெறிந்து கொள்ளுவார்கள். என்ன பண்ணுவாங்க? ஆமா, மேரி மேக்தலின் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? மகதலேனாள் மரியாள் மாட்டிக்கிட்டோன்னே என்ன பண்ணாங்க? இழுத்துட்டு போறாங்க. எங்க இழுத்துட்டு போறாங்க? இன்னோன் பள்ளத்தாக்குக்கு. அங்க கொண்டு போய் மரியாதை வச்சுட்டு என்ன பண்ணோம்? அந்த எந்திர கல்ல அந்த கல்லால தான் அடிக்கணும். அந்த கல்லால தான் அடிக்கணும். அதனால தான் இயேசு ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த சிறியாருக்கு ஒருவருக்கு நீ இடர் உண்டாக்கினா எந்திர கல்ல கழுத்துல கட்டி எங்க போடணுமா? ஆமா, புரியுதா? எந்திர கல்லு எதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா, தேவனுக்கு விரோதமாய் ஒருவன் மாறும்போது அவனை அந்த கற்களினாலே
அடித்து கொல்லப்படுகிற இடம் இன்னோன் பள்ளத்தாக்கு அல்லது கெதரோன் ஆற்றங்கரை. இப்போ அந்த இடத்துல யார் வந்து நிற்கிறா? இயேசு வந்து நிற்கிறார். ஏன்னா அந்த இடம் ஒரு சாபத்தின் இடம், ஒரு தேவன் கோபாக்கினையை கொடுக்கக்கூடிய இடம். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி போனோம். பின்னாடினா இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துக்கும் பின்னாடி போனீங்கன்னா ராஜாக்களுடைய நாட்கள். என்ன நாட்கள்? ராஜாக்களுடைய நாட்கள்ல ஒரு ஒரு வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள், அதுல இருக்காது, பைபிள் எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 23:10. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த இன்னோன் பள்ளத்தாக்க பத்தி சொல்றாங்க பாருங்க. ஒருவனும் மோளேக்கென்று, என்னங்க? மோளேக்கு என்றும், மோளேக் என்றும், தன் குமாரனாகிலும் தம் குமாரனாகிலும் தன் குமாரத்தி ஆகிலும் தீ கடக்க பண்ணாதபடிக்கு பண்ணாதபடிக்கு இன்னோன் புத்திரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. புரியுதுங்களா? இப்போ இந்த இடம் யோசியா ராஜா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரவேல யூதாவை ஆண்ட யோசியா ராஜா. யோசியா ராஜாவினுடைய நாட்கள்ல இஸ்ரவேலர் எல்லாருமே வழி தவறி போயிட்டாங்க. எந்த அளவுக்கு வழி தவறி போயிட்டாங்கன்னா, இன்னொன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதியினர் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மெலோக் அப்படின்னு சொல்லக்கூடிய, மேலோக் தமிழ்ல மேலோக், எபிரேயத்துல மெலோக் அப்படின்வாங்க. மெலோக், இந்த மெலோக்ன்ற ஒரு கடவுளுக்கு அவங்க தங்கள் பிள்ளைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது, தன்னுடைய குமாரராகிலும் குமாரத்தி ஆகிலும் தீ கடக்க பண்ணி. என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களை அந்த மெலோக்ன்ற கடவுளுக்கு முன்னாடி குழந்தைங்களை என்ன பண்ணிடுவாங்க? எரித்து விடுவார்கள். இது தேவனுடைய பார்வையில் எப்படி தெரியுமா இருந்தது? ரொம்ப கொடூரமா இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டார்னா, அந்த பகுதியை தேவன் சபித்தார். அந்த பகுதியை என்ன பண்ணாரு? தேவன் சபித்தார். ஆக்சுவலா இன்னோன் அக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னோன் அக் அப்படின்னா என்ன? தேவனுடைய சாபம், தேவனுடைய கோபம் இறங்கும் ஸ்தலம் அல்லது இடம். அந்த இடத்துல வேறு தெய்வத்தை ஆராதனை செஞ்சதுனால தேவன் அந்த மனு குலத்தை சபித்த இடம் அந்த இடம். இப்ப அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணிட்டாரு? யோவான் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். இப்ப புரியுதா? கெதரோன் ஆற்றங்கரைக்கு இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? போயிருக்கிறார். இன்னொன்னு பள்ளத்தாக்குக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? போயிருக்கிறார். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, எந்த இடத்துல மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சானோ, கோபாக்கினைக்கு பாத்திரமானா அங்க இருந்தான் பாருங்க, அந்த இடத்துல இயேசுவை நிற்க வைத்தார். ஆக்சுவலா அந்நிய தேவர்களை வணங்கி தேவனுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க யார் தான் சொல்லுங்க? விக்கிரக ஆராதனை செய்யறவங்க யாரு? நம்மளா விக்கிரக ஆராதனை செய்யறோமா? ஆனா வேதத்துல வியாக்கியானமே வேற. பொருளாசை விக்கிரக ஆராதனை, தேவனை விட்டு பிரிகிறது விக்கிரக ஆராதனை. வசனங்களை வாசிச்சு பாருங்க. அப்போ இந்த அக்கிரமக்காரர்களை, இந்த தேவனுடைய கோபாக்கினைக்கின் பாத்திரர்களை நிக்க வைத்து கல்லெறிந்து கொல்லப்படுகிற இடத்துல இயேசு போய் நின்னார். கல்லெறி தூரம்னா அந்த இடத்துல போய் நின்னாரு. யாருக்காக? நமக்காக. நம்ம தான் போய் அங்க நிக்கணும், நம்ம மேலதான் கல்லு விழணும். ஆனா இயேசு போய் நின்னுட்டார். என் பிள்ளைகளுக்கு வேணாப்பா, நான் நிக்கிறேன், இங்க என்ன பண்ணுங்க, என்ன கொள்ளுங்க. அந்த இடத்துல இப்போ அவர் கோபாக்கினைக்கு பாத்திரவானாய் நின்னதுனால நமக்கு கோபாக்கினை என்ன பண்ணப்பட்டது? மாற்றப்பட்டது. வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். யாரு கோபாக்கினின் பிள்ளைகள்? சொல்லுங்க. நம்ம தான். நம்ம நிக்க வேண்டிய இடத்துல இப்ப யாரு நின்னா? இயேசு நின்னாரு. நிக்க வச்சவர் யாரு? பிதாவினுடைய தேவ அன்பு. புரியுதுங்களா? தேவ அன்பு புரியுதுங்களா? ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான் நம்ப. ஆனா ஆக்கினை தீர்ப்பை யார் மேல வச்சாரு? இயேசு கிறிஸ்து மேல வச்சாரு.
1 தெசலோனிக்கேயர் 1:10 கூட வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையில் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார். இனி வரும் கோபாக்கினைக்கு என்ன பண்ணப்பட்டோம் சொல்லுங்க, வசனம் படிச்சீங்களா? நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம என்ன ஆகணுமா? ரட்சிப்பு அடையணும். அந்த கோபாக்கினைக்கு நம்ம நீங்களாக்கப்படணும். ஆகினால் கோபாக்கினை ஸ்தலத்துல கல்லெறி தூரத்துல இயேசு நின்னார். இதுதான் தேவனுடைய அன்பு. கடைசியாக லூக்கா 22 அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 22:42. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்போ மூன்றாவது காரியம், இயேசு சாபம் ஆனார். இயேசு என்னானார்? 43வது வசனம் கூட வாசித்துருங்கம்மா. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசு என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு தூதன் வந்து என்ன பண்ணானா? பலப்படுத்தினார். ஏன் பலப்படுத்தணும்? சரி, இப்படி வருவோமே, இயேசு ஏன் இப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு பயந்துட்டாரு. இயேசு என்ன பண்ணிட்டாரா? பயந்துட்டாரு. அதனால தான் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? அதெல்லாம் பார்த்து அங்கலா, ஏன்னா அங்க வியாகுலப்பட்டாருன்னு இருக்கும் வசனம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ரொம்ப பயந்து நடுங்க. அவர் எங்க பிறப்பாரு, எங்க இறப்பாரு, எப்படி இறப்பாரு எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே வேதத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்குது. வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு. இயேசு வார்த்தை. அவருக்கு தெரியும் எப்படி சாக போறோன்னு தெரியும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சவர் இங்க ஜெபம் பண்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும்னு சொன்னார். இங்க பாத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாத்திரம்னா என்ன? இப்போ பாவம் செய்கிற ஆத்மா சொல்லுங்க சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சொல்லுங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இப்போ இயேசு பாவம் செஞ்சாரா? செய்யல. அப்போ இயேசு சாக முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? விளங்குதா? தேவனுடைய பிரமாணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இயேசு பாவம் செய்யவில்லை, ஆனா அவர் சாகணும். இயேசு பாவம் செய்யவில்லை, ஆனா சாகணும். அப்போ அந்த இடத்துல சாவுக்கு ஏதுவில்லாத இயேசுவின் சரீரம் சாவுக்கு ஏதுவானதாய் மாறணும். புரியுதுங்களா? சாவுக்கு ஏதுவில்லாத இயேசுவின் சரீரம் சாவுக்கு ஏதுவானதாய் மாறணும். அதை தான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. அந்த சித்தம் தேவன் எப்படி வெளிப்படுத்தினார்னா, வியர்வை என்ன ஆச்சா? ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்துருச்சுன்னா, இப்போ தேவன் வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாரு, உன்னுடைய சரீரம் மரிப்பதற்கு தயாராகிவிட்டது. உன்னுடைய சரீரம் மரிப்பதற்கு தயாராகிவிட்டது. ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை உன் மீது வைத்து விட்டேன். அங்க ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க, அங்க ஸ்டார்ட் ஆச்சு வியாகுலம், வருத்தம். அடுத்து இப்போ அந்த வருத்தமும் வியாகுலமும் அந்த உலகத்தின் பாவம் அவர் மேல வச்ச உடனே இயேசுவால நிக்க முடியலங்க. இயேசுவால நிக்க முடியல, விழுந்துட்டாரு. அப்படியே விழுந்துட்டாரு. உடனே பரலோகத்திலிருந்து ஒரு தூதுவன் வந்து என்ன பண்றான்? தூக்கி நிக்க வைக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த சிச்சுவேஷன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்களும் நானும் நிக்க வேண்டிய இடத்துல இயேசு நின்னாரு. சாவுக்கேதுவான இந்த சரீரம் அவருடைய வருகையில சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாவுக்கு ஏதுவில்லாத அந்த சரீரம் சாவுக்கேதுவாக மாறினது. தேவனுடைய அன்பு பாருங்க, தேவனுடைய அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. இதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பாவம் மரணம் ஆதாம் மூலியமா வந்தது.
இந்த பாவம் மரணம் என்ற சாபத்தை, மனுக்குலத்தின் சாபத்தை யார் மேல வச்சுட்டார்? இப்ப இயேசு கிறிஸ்து மேல யார் வச்சுட்டா? தேவன் வச்சதுனால அவரால் நிற்க முடியல. அவரால் என்ன பண்ண முடியல? நிற்க முடியல. ஆனா அவரால் நிற்க முடியல, உங்களாலும் என்னாலும் நிற்க முடியுது. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், பாருங்க, இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. விடுதலை சொல்லுங்க, விடுதலை. இதுதாங்க இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். இந்த வார்த்தையை உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குமா, ஆக்கிற்றா? ஆக்கிற்றுனா என்ன அர்த்தம்? யூ வில் பி ஃப்ரீ. நீங்க விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க. இனி பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. மனுஷனுக்கு முடிவு மரணம், ஆனா கிறிஸ்தவனுக்கு முடிவு இல்லை. அங்கதான் ஆரம்பமே. மரணத்திலிருந்து தான் ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறாரு. புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அப்போ இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவனுடைய அன்பு நமக்கு வர வேண்டிய எல்லா அக்கிரமத்தையும் இயேசுவின் மீது வைத்தார். நமக்கு உதவி செய்யணுன்றதுக்காக அவரை உதவியற்றவராய் மாற்றினார். நம்ம கோபாக்கினைக்கு பாத்திரவானா இருந்தோம், இயேசுவை கோபாக்கினைக்குரியவராக மாறினார். நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கணும்ன்றதுக்காக இயேசுவை சாபமாக மாற்றினார். அதனால தான் வியர்வை என்னாச்சா? ஏன் வியர்வை அந்த இடத்துல பெருந்துளிகளாக எங்க விழுந்துதான்? தரையில விழுந்துதான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வியர்வை ரத்தமாக மாறி எங்க விழுந்தது? தரையில விழுந்தது. வசனம் வாசிக்க தேவையில்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 வாசித்தீங்கன்னா ஆதாமுக்கு சாபம் கொடுத்தாரு. ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன சாபம் கொடுத்தாரு? உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், உன் ஆகாரத்தை எப்படி சாப்பிடுவ? வாசிங்க சிஸ்டர். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். எப்படி புசிப்ப? வியர்வை சாபம். முதல் ஆதாம் மூலமாக பூமி சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்டதற்குரிய அடையாளம் ஆதாமுக்கு வியர்வை வந்தது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வியர்வை இரத்தமாக மாறி தரையில விழுந்ததுனால சாபம் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் உழைச்சி சாப்பிடுறோம். உங்க கையின் பிரயாசம் வருது பாருங்க, அது கர்த்தர் கொடுக்கிற கிருபை. ஏன் தெரியுமா? இந்த பூமி பலனை உங்களுக்கு கொடுக்காது. இந்த பூமி சபிக்கப்பட்டது. இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உடையை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா அது ஆதாம் மூலமாய் வந்த வியர்வையின் சாபம். இன்னைக்கு நம்ம ஜீவன் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த ஆசீர்வாதம். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, நல்லா புரிஞ்சுங்க. தம்முடைய சொந்த குமாரர் என்றும் பாராமல் தன்னை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு பல தேவைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுங்க. இந்த போராட்டம், கஷ்டம், நஷ்டம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு உண்டு. அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா, அக்கிரமக்காரரா இருக்கிற நமக்காக
நம்முடைய அக்கிரமத்தை தூக்கி இயேசுவின் மேலே வச்சார். அவரை உதவியற்றவராக மாற்றினார். அவரை கோபாக்கினைக்கும் பாத்திரமாக மாற்றினார். அவரை சாபமாக மாற்றினார். அவருடைய மரணத்தினால உயிர்த்தெழுதலினால தேவனுடைய அன்பை நம்ம விளங்கிக்கணும். எத்தனை பேர் விளங்கிக்கிட்டீங்க? விளங்கிட்டுங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விளங்கின விளக்கத்துக்கு அடிப்படையில் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய குமாரனை கொடுத்தவர். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அது நடக்கும். விசுவாசிங்க. அதனால தான் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட விசுவாசிகளாக நம்ம மாறணும். ஏன்னா தேவ அன்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவான். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீதியுள்ள பகுதியை அன்பு போதகர் இடத்துல ஒப்புக்கிறேன். தேங்க்யூ. அல்லேலூயா. ஆமாம், புரிஞ்சுதா உங்களுக்கு? அற்புதமான வார்த்தை. ஒரு பக்கம் இயேசு இன்னைக்கு உயிர் தேர்ந்தார் என்றதை காட்டிலும் ஏன் மரித்தார் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஆமாம். அந்த உயிர் தேர்ந்தனால ஆரம்பத்தில் நமக்கு கிடைக்கிற வெற்றி என்ன? ஆனால்